இந்த இடி ரைட்ஸ் ஆகப்பட்டது கே நேரு அவர்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய இடங்களில் நடக்குது. இன்கம் டாக்ஸ் சர்ச் ஆகப்பட்டது பிரெடிகேட் அஃபென்ஸ் கிடையாது. அந்த லோனை ரிகவர் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸை பேங்க் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேரு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸும் அவரோட வீட்லையும் ஏன் ரைட் நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கே நேரு அவர்கள் மேலே தனிப்பட்ட கேஸ் எதுவுமே கிடையாது. 30 கோடி ரூபாய் லோன் வாங்கி அந்த லோனை வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய பண்ணி டைவர்ட் பண்ணதா ஒரு அலிகேஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ரெய்ட் ஆகப்பட்டது நடக்கிறது வந்து ஒரு நிறுவனத்து மேல 2016 என்பி ஆன பேங்க் லோன் மேல சிபிஐ வந்து 2021 கேஸ் ஃபைல் பண்றாங்க. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் 2 நாளா வந்து இடி ரைட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த இடி ரைட்ஸ் ஆகப்பட்டது கே நேரு அவர்கள் தொடர்பு இருக்கக்கூடிய இடங்களில் நடக்குது அப்படிங்கிற நியூஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமா நம்ம இந்த கேஸுக்கு போறதுக்கு முன்னாடி கே நேரு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு முக்கியமான மினிஸ்டரா இருந்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து அவருடைய பெயர் கே நேரு ஏன் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய ஃபேமிலி வந்து காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேமிலி வந்து விவசாயத்துறையை சார்ந்து இருந்துட்டு இருந்த ஃபேமிலி, ஃபார்மிங் பேக்ரவுண்ட்லேருந்து வராரு. இப்படி பார்க்கும் பொழுது அவங்க ஃபேமிலி வந்து ஆல்ரெடி வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு காங்கிரஸ் கட்சியில் இருந்து அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பெயருடைய இன்ஸ்பிரேஷனில் தான் கே நேரு அவர்களுக்கு பெயர் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த டைம்லேயே அவங்க ஜமீன்தாராக இருந்ததும் காங்கிரஸ் காலத்திலேயே ஜமீன்தாராக இருந்ததும் சப்சிக்வெண்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் வந்து வச்சு தான் அவங்க வந்து ஒரு ரிச் ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அரசியலில் ஆர்வம் பூண்டு அதுக்கப்புறம் கே நேரு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திருச்சி வெஸ்ட் கான்ஸ்டுவன்சியில் வந்து கண்டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார் கே நேரு அவர்கள். தொடர்ச்சியாக கே நேருகள் எலெக்ஷன்ஸ் வந்து வின் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு நெருங்கிய ஒரு லெப்டினண்டாகவே அந்த பார்ட்டியில் வந்து செயல்பட்டு இருந்தார். இதை தாண்டி நேரு அவர்கள் 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனேயே மினிஸ்டர் ஃபார் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அர்பன் அண்ட் வாட்டர் சப்ளைக்கு வந்து மினிஸ்டர் ஆகிறாரு. இது வந்து முக்கியமான துறை. சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கே நேரு அவர்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கே நேரு அவர்களை வந்து இப்போ நடக்கக்கூடிய ரெய்ட் ஆகப்பட்டது கே நேரு அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ரெய்ட் ஆகப்பட்டது நடக்கிறது வந்து ஒரு நிறுவனத்து மேலே. இந்த நிறுவனம் ஆகப்பட்டது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்து மேலே தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. நேரு அவர்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாநாடு கூட ஆர்கனைஸ் பண்ணுறதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். இன்ஃபேக்ட் MK ஸ்டாலின் அவர்களே பல இடங்களில் மாநாடு என்றால் நேரு, நேரு என்றால் மாநாடு அப்படின்னு சொல்லி கூட பாராட்டியிருப்பார். இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கவர்மெண்ட் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்கு வந்தால் நேரு அவர்களுக்கு வந்து முக்கியமான பதவிகளும் கொடுத்துட்ருக்காங்க. 2021 DMK ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்த பதவி வந்து மினிஸ்டர் ஃபார் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அர்பன் வாட்டர் சப்ளை. அதுக்கப்புறம் 2006-2011 கே நேரு அவர்கள் மினிஸ்டர் ஃபார் டிரான்ஸ்போர்ட், நேஷனலைஸ் டிரான்ஸ்போர்ட், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 96 2001 வரைக்கும் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஃபுட்டு, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கோஆபரேஷன், அப்புறம் 1989 1991 வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி, டெய்ரி, லேபர் வெல்ஃபேர் அண்ட் ப்ரெஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பல போர்ட்ஃபோலியோஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் வந்து தொடர்ச்சியாக மினிஸ்டராக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி இருக்கும் பொழுது நேரு அவர்கள் மேலே ADMK வந்து பல கேசஸ் கூட ஃபைல் பண்ணும் பொழுது சப்சிக்வெண்ட்டாக கோர்ட்ஸ் வந்து அந்த கேசஸ் வந்து வேகாக இருக்குது. இன்ஃபேக்ட் லேண்ட் கிராபிங் கேசஸ்லாம் கூட அவர் மேலே வரும்பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பல கேசஸில் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணதும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கே நேரு மேலே எதுக்காக ரெய்ட் நடத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ரெய்ட் ஆகப்பட்டது கே நேரு மேலே இருக்கக்கூடிய கேஸ் தான் நடக்கக்கூடிய ரெய்டு கிடையாது. கே நேரு சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க நடத்தக்கூடிய கம்பெனியில் இருக்கக்கூடிய இஷ்யூனால நடக்கக்கூடிய ரெய்டு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கும் பொழுது சட்ட மாணவர்கள் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்போ வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான், அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஷெட்யூல்ட் அஃபென்ஸாக இருந்தால் தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது நேற்று ரெய்ட் நடக்கும் பொழுது எல்லாருமே முக்கியமாக வந்து யோசிச்சுட்டு இருந்ததுன்னா, எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி கே நேரு அவர்களுடைய வீட்லேயும் அவங்களோட சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க வீட்லேயும் ரெய்ட் நடக்குது அப்படிங்கிற கேள்வி தான் வர ஆரம்பிச்சுது. அப்படி பார்க்கும்போது பல பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ், அதாவது எஃப்ஐஆர், எந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி இந்த ரெய்ட் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் சர்ச் நடத்துறதுனால சர்ச் நடத்தி அதில் வந்து இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், PMLA
ரெய்ட் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, இன்கம் டேக்ஸ் ரெய்டு ஆகப்பட்டது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி நடந்தது. அதுல இன்ஃபர்மேஷனே கலெக்ட் பண்ணியிருந்தாலும் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்த முடியாது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் சர்ச் ஆகப்பட்டது பிரெடிகேட் அஃபென்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது பல ஊடகங்கள் இதை ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சப்சிக்வெண்டா பல பேர் என்ன எழுத ஆரம்பிச்சாங்கன்னா, ஜிஎஸ்டி டாக்ஸ் எவேஷன் அந்த கட்டுமான நிறுவனங்கள்ல நடந்ததுனால அதை பேஸ் பண்ணி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல ரெய்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பல கட்டுரைகள் வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் அதை பத்தி வந்து நிறைய ரிப்போர்ட்ஸும் பார்க்க முடிஞ்சுது. பட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் கிளாரிஃபிகேஷன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல பேர் வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய வழக்கறிஞர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதை பார்க்கும் பொழுது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கும் பொழுது எந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்துறாங்க, நேரு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸும் அவரோட வீட்லையும் ஏன் ரெய்ட் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது நேரு அவர்கள் மேல தனிப்பட்ட கேஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 பேஸ் பண்ணி நான் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் கிடையாது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் 2021 வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் எதுக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேரு அவர்கள் மேலே ஃபைல் பண்ணல அந்த எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர் ஆகப்பட்டது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து லோன் வாங்கி அந்த லோனை வந்து கட்ட முடியாமல் 2016 என்பி ஆயிடுது. இது லோன் ஆகப்பட்டது 2013 வாங்கின லோன். இது நிறைய பேப்பர்ஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த லோன் ஆகப்பட்டது 2013 வாங்கின லோன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வாங்கின லோனு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபா லோன் 2013 வாங்கியிருக்காங்க. 3 to 4 வருடங்கள் தொடர்ச்சியாக லோனுக்கு வந்து கட்ட வேண்டிய டியூஸ் வந்து கட்டிட்டு வந்திருக்காங்க. 2014-15 கூட கட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் 2015-16 ஃபினான்ஷியல் இயரில் வந்து லோன்ஸ் வந்து டியூ ஆனதுனால அதை கட்ட முடியாமல் போனதுனால 2016 என்பிஏவா அந்த லோன் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. யார் வாங்கின லோன்னா டிவிஹெச் வாங்கின லோன். அப்போ அந்த டிவிஹெச்ங்கிற நிறுவனம் ஆகப்பட்டது யார் நடத்துறான்னு போய் பார்த்தீங்கன்னா, அது நேரு அவர்கள் எங்கேயுமே டைரக்டர் கிடையாது, எங்கேயுமே அந்த பிசினஸ் அவர் ரன் பண்ணல. அப்போ இது நேரு அவர்கள் மேல போட்ட கேஸ் கிடையாது. அந்த டிவிஹெச் வந்து வாங்கின லோனை கட்ட முடியாம போனதுனால, ஒரு பிசினஸ் லோன் கட்ட முடியாம போனதுனால 2014 அது வந்து என்பி ஆனதுனால சப்சிக்வெண்டா அந்த லோனை ரிகவர் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸை பேங்க் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அந்த ப்ரொசீஜர் ஆகப்பட்டது ஜென்ரலாக எங்கே எடுப்பாங்க? 2016 என்சிஎல்டியில் இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் 2016 படி என்சிஎல்டியில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். என்சிஎல்டியில் எப்போ பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் லோன் ரிகவரிக்குன்னா, அதாவது கம்பெனி கொடுக்க வேண்டிய லோனு பேங்கே கூட ஒரு ஃபினான்ஷியல் கிரெடிட்டர் எப்போ ஃபைல் பண்ணலாம்னா, இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் 2016 படி டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சு அதை வந்து என்சிஎல்டியில் ஃபைல் பண்ணுவாங்க. இது சிவில் ப்ரொசீஜராக போயிட்டு இருக்கும். ஆனால் டைவர்ஷன் இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. லோன் வாங்கி அந்த லோனை கரெக்டாக அந்த பர்பஸ்க்காக பயன்படுத்தல அப்படிங்கிற டவுட் இருக்கு அப்படின்னா கிரிமினல் வழக்காகவும் ஃபைல் பண்ணலாம். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது 2016 என்பி ஆன பேங்க் லோன் மேல சிபிஐ வந்து 2021 கேஸ் ஃபைல் பண்றாங்க. நேரு அதுக்குள்ள வந்து மினிஸ்டர் ஆயிடுறாரு. அவருக்கும் இந்த நிறுவனத்துக்கும் எங்கேயுமே வந்து ஒரு லீகல் பைண்டிங்கே கிடையாது. 2021 அதாவது 2013 வாங்கின லோனுக்கு 2021 சிபிஐ வந்து வழக்கு ஃபைல் பண்றாங்க. 2016 வாரா தொகையா ஆனதுக்கு அப்புறம், அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ஆனதுக்கு அப்புறம், எந்த கிரவுண்ட்லனா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு, ரிலேட்டட் பார்ட்டிக்கு லோன் வந்து டைவர்ட் பண்ணிருக்க பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற அந்த அலிகேஷனை பேஸ் பண்ணி இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. பட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது 2021. ஆனா இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரெய்ட்ஸ் நடத்துறாங்க. இந்த ரெய்ட்ஸ் நடக்கிறதுக்கும் எஃப்ஐஆர் வந்து 2021 ஃபைல் பண்ணதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கும். அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல ஷெட்யூல்டு அஃபென்ஸா பார்ட்டியில் இருந்தாதான் அது மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்த முடியும் சட்ட ரீதியா, பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி. அதனால 2021 வந்து ஃபைல் பண்ண இந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இசிஐஆர் ஃபைல் பண்றாங்க. இந்த இசிஐஆர் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இந்த இசிஐஆர் ஆகப்பட்டது எஃப்ஐஆர் வந்து சிபிஐ போட்ட எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி ஃபைல் பண்றாங்க. அப்படி இசிஐஆர் போட்ட உடனேயே பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி ரெய்ட் நடத்துறதுக்கான பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்டு. அதனால இந்த ரெய்ட் நடத்துறாங்க. இப்போ பல பேர் என்ன இதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா,
கே நேருவால தான் இந்த ரெய்ட் நடக்குது அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கே நேரு அவர்களால் இந்த ரெய்ட் நடக்கல. கே நேரு அவர்கள் சுற்றி இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு நிறுவனத்தில் லோன் வாங்குறாங்க, அந்த லோன் வந்து கட்ட முடியாமல் போகுது. கட்ட முடியாமல் போகும்பொழுது ஐஓபிக்கு வந்து 2 வழிகள் உண்டு. ஒன்று சிவில் கேஸ் போட்டிருக்கலாம், இல்லை கிரிமினல் கேஸ் போட்டிருக்கலாம். ஐஓபி பேங்க் வந்து சிவில் கேஸ் அணுகிறத தாண்டி கிரிமினல் கேஸ் வந்து 2021 ரெஜிஸ்டர் பண்ணதுனால தான் இந்த ரெய்ட் நடக்குதே தவிர, இந்த ரெய்ட் ஆகப்பட்டது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேஸ் கே நேரு மேல அவர்கள் மேல கிடையாது. அதனால இந்த ரெய்ட் நடக்கலைங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபிகேஷன். நீங்களாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல இடங்கள்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரெய்ட் நடத்தினாலே அது பிசி ஆக்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ரெய்ட் நடக்குது அப்படின்னு தப்பான ஒரு அபிப்பிராயம் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எஸ்பெஷலா சட்டமானவர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சிபிஐ வழக்கு இருந்தால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரெய்ட் பண்றதுக்கான பவர் உண்டு, சர்ச் பண்ற பவர் உண்டு, அது மட்டும் இல்லாமல் சமன்ஸ் கொடுக்கக்கூடிய பவர் உண்டு. ஏன்னா எஃப்ஐஆர் இருந்தால் தான் இசிஐஆர் இருக்கும், எஃப்ஐஆர் இருந்தால் தான் இசிஐஆர் இருக்கும். அப்போ அந்த எஃப்ஐஆர் ஆகப்பட்டது சிபிஐ போட்ட எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இசிஐஆர் போடுவாங்க. அந்த இசிஐஆரை பேஸ் பண்ணி தான் எல்லா பவர்ஸும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்க்கு வருது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி. அப்படி இருக்கும் பொழுது இந்த டிரான்சாக்ஷன், இந்த லோன் டிரான்சாக்ஷன் வந்து 30 கோடியை வந்து டைவர்ட் பண்ணதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல முக்கியமான பாயிண்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, 30 கோடி ரூபாய் லோன் வாங்கி அந்த லோனை வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய பண்ணி டைவர்ட் பண்ணதா ஒரு அலிகேஷன் இருக்கு. ஈவன் எஃப்ஐஆர்ல போட்ட கேஸ் கூட இன்னும் முடிவுக்கு வரல. அது முடிவுக்கு வராத தருணத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இசிஆர் ஃபைல் பண்ணலாமானா பண்ண முடியும், அவங்களுக்கு அந்த பவர்ஸ் உண்டு பெண்டிங் கேசஸ் மேல. அப்படி பார்க்கும் பொழுது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் ஆஸ் பர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஒரு கம்பெனி ரிலேட்டட் பார்ட்டிக்கு லோன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, பணம் வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு சட்டமானவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி செக்ஷன் 188 படி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் நாட் ப்ரொஹிபிட்டட், இட் இஸ் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட். According to Companies Act 2013, Section 188 of the Companies Act 2013, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு கம்பெனில இருந்து ரிலேட்டட் பார்ட்டிக்கு வந்து பணம் கொடுக்கிறது வந்து கம்ப்ளீட்டா ப்ரொஹிபிட்டட் கிடையாது, இட் இஸ் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட். இப்போ எப்போ வந்து இந்த இஷ்யூ ஆகுதுன்னா, வாங்கின லோனை வந்து பேங்க்கு கட்டாத பொழுது பணத்தை வந்து இந்த கம்பெனி வந்து ரிலேட்டட் பார்ட்டி கொடுத்தா இதை வந்து கிரிமினல் சார்ஜா பார்க்க முடியுமா முடியாதாங்கிறது தான் கேள்வி. அப்படி பார்க்கும்போது 2021 எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க, இன்னும் கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சர்ச் நடத்துறாங்க. ஸோ மொத்தமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டிவிஹெச்ங்கிற ஒரு நிறுவனம், ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ங்கிற ஒரு நிறுவனம் பல நிறுவனங்களுக்கு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கொடுத்ததுனால லோன் கட்ட முடியாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை பேஸ் பண்ணி தான் இது வருது. ஆனால் கம்பெனி சட்டத்தில் எங்கேயுமே ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனுக்கு வந்து லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. தேர் இஸ் எ ரெஸ்ட்ரிக்ஷன். அதுக்குன்னு ஒரு அப்ரூவல் வாங்கணும், போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அந்த பணத்தை கொடுக்கலாம். அப்படி இருந்திருந்தால் ஆடிட்டர்ஸ் வந்து டிவிஹெச்சோட ஆடிட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ரிசர்வேஷன் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. எதில் ரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய ஆடிட் ரிப்போர்ட் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் ஒப்பீனியன் இருக்கக்கூடிய ஆடிட் ரிப்போர்ட் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல இந்த மாதிரியான டைவர்ஷன் நடந்திருந்தா டெஃபினட்டா ஆடிட்டர் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கம்பெனி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஆர்டர்ல, காரோ ரிப்போர்ட்ல. அப்படி இல்லாத பொழுது இந்த மாதிரியான ஒரு கேஸ் போட்டிருந்தாலும் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து ட்ரையல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இது வந்து முடிவுக்கு வரும்போது தான் தெரியும் அங்கே டைவர்ஷன் இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சமயம் லோனை செட்டில் பண்ணிட்டா கூட இந்த கேஸ் வந்து க்ளோஷருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஹவவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்து அது ஷெட்யூல்ட் அஃபென்ஸாக இருந்தால் அதை பேஸ் பண்ணி இசிஐஆர் போட்டா அது மேலே ரெய்ட் நடத்தக்கூடிய பவரும் உண்டு. இதை தாண்டி செக்ஷன் 50 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி சமன்ஸ் இஷ்யூ பண்ணி அவங்கள வந்து கால் ஃபாரம் பண்ணலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்காக. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது கூட சிவில் ப்ரொசீஜர் கோட் படி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சட்டத்தில் கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒன்ஸ் இசிஐஆர் போட்டுட்டாலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹஸ் அன் பவர்ஸ் within the act of prevention money laundering act 2002. இதுல மூணாவது இம்பார்ட்டன்ட் கேள்வி என்ன வருதுன்னா, கே நேரு அவர்களுடைய சன் அவங்க வீட்லயும் ஏன் வந்து ரெய்ட் நடக்குது அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் கேள்வி வரும் பொழுது அதுக்கு பல எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பல பேர் வந்து பல விதமாக கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஒரு முக்கியமான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு நிறுவனம் எக்கோ டாம் பவர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எடுத்திருக்காரு. அந்த நிறுவனத்துடைய
நிறுவனத்தை வந்து மேனேஜ் பண்ணதும் டைரக்டராகவும் இருந்திருக்காரு எம்பி அருண் நேரு அவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது பேங்க் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது எக்கோடாம் பவர் பிரைவேட் லிமிடெட் டிவிஹெச் குரூப்புக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா நம்மளால பார்க்க முடியுது. பல மீடியா ஆர்டிகிள்ஸ்லையும் சரி, முக்கியமான நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது அதுல வந்து எக்கோடாம் பவர்ல மெயில் ஐடி கொடுக்கும் பொழுது டிவிஹெச் இருக்கக்கூடிய மெயில் ஐடியை கொடுத்ததுனால டிவிஹெச்க்கும் எக்கோடாமுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்போ எக்கோடாம்ல வந்திருக்கக்கூடிய பணமும் டிவிஹெச் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பெயராலும் அலிகேஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால அங்கேயும் ரெய்ட் நடந்தது நம்மளால பார்க்க முடியுது. அதனால இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ இந்த ரெய்ட் ஆகப்பட்டது லாஸ்ட் 2 டேஸா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவிஹெச் உடைய நிர்வாக இயக்குனரையும் வந்து கூப்பிட்டு சில வீடியோஸ் அண்ட் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்தது நம்மளால பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது லாஸ்ட் 2 டேஸா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட்ஸ் நடத்திருக்காங்க. பட் இந்த ரெய்ட் ஆகப்பட்டது கே நேரு அவர்கள் மேல இருக்கக்கூடிய பிரெடிகேட் அஃபென்ஸ் கிடையாது. ஆனா கே நேருவில் சுற்றி இருக்கக்கூடிய பல ரிலேட்டிவ்ஸ் நடத்தக்கூடிய நிறுவனங்கள்ல சில டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடும் அப்படிங்கிற அந்த கோணத்துல தான் இந்த ரெய்ட் நடக்குதே தவிர கே நேருனால இந்த ரெய்ட் நடக்கல. கே நேரு சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெய்ட் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால we have to wait and watch என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ப்ரெஸ் ரிலீஸாவோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனாவோ ஒஃபிஷியலா அவங்க சொல்ல போறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம். அதனால கே நேரு அவர்கள் மேல வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நாளை இந்த ரெய்ட் நடக்குது அப்படிங்கிறத சொல்றதும் தவறு, ஜிஎஸ்டி எவேஷனால் நடக்குதுங்கிறது சொல்றதும் தவறு, இன்கம் டாக்ஸ் ரெய்ட் நடந்ததுனால அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரெய்ட் நடத்துறாங்க சொல்றது தவறு. ஏன்னா இன்கம் டாக்ஸ் கேஸ் வந்து பிரெடிகேட் அஃபென்ஸ் கிடையாது பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி. ரெண்டாவது பிசிஏ கேஸ் கே நேரு அவர்கள் மேல இருக்கிறதுனால இந்த ரெய்ட் நடக்கல. மூணாவது ஜிஎஸ்டி எவேஷன் அஃப்கோர்ஸ் பிரெடிகேட் அஃபென்ஸா இருந்தாலும் ஜிஎஸ்டி எவேஷன் பேஸ் பண்ணி இது இல்லைன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா டிஎம்கே உடைய லாயர்ஸே கிளியரா சொல்லியிருந்தாங்க டிவிஹெச்சோட லோன் டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி தான் இந்த ரெய்ட்ஸ் நடக்குது அப்படின்னும் பொழுது பார்க்க வேண்டியதுன்னா கே நேரு அவர்கள் இஸ் நாட் ஹோல்டிங் எனி ஆஃபீஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ப்ராஃபிட் இன் த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். அப்படி இருக்கும் பொழுது கே நேரு அவர்களை சார்ந்து ரெய்ட் நடக்குது அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் கலர் கொடுக்கறதே டிஎம்கே வந்து தவறு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, எனி பிஸ்னஸ் லோன் வாங்குறாங்க, அந்த லோனை கட்ட முடியாமல் போகுது, கட்ட முடியாத போகும்பொழுது ஐபிசி கோட் 2016 படி என்சிஎல்டியில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி சப்சிக்வெண்ட்டாக டிமாண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அதை வந்து ஐஆர்பி அப்பாயின்ட் பண்ணி எடுக்கக்கூடியது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் சிவில் நேச்சர். இன்னொரு ப்ராசஸ் டைவர்ஷன் இருந்தால் அந்த டைவர்ஷன் ஆகப்பட்டது கம்பெனி சட்டத்தை வந்து வயலேட் பண்ணி இருந்தால் அந்த வயலேஷன் இருக்கிறதுக்கான சந்தேகங்கள் இருக்கும் பொழுது பேங்க் வந்து கேஸ் கொடுக்குறாங்க ஐஓபி. அதை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க 2021ல் கிட்டத்தட்ட 2013ல் வாங்கின லோனுக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த லோன் ரெய்ட் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பல ஆர்டிகல்ஸ்னாலையும் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடியதுனாலையும் இதை தாண்டி டிஎம்கே கட்சியோடைய லாயர்ஸ் வந்து சொல்றதுனாலையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால வரக்கூடிய நாட்களில் இந்த கேஸ் எப்படி நகருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி.